Hi, hello, ladies and gentlemen, boys and girls, and all the beautiful viewers of Vendor TV. Welcome to Aroma Milk and Milk Products வழங்கும் B Voice அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். ஸோ நேற்று வந்து எல்லாம் மதுரை ஜோனோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நூற்றுக்கணக்கான கண்டஸ்டன்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அதாவது மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 3 இடங்கள் வந்து ஆடிஷன் நடந்தது. இதில் நூற்றுக்கணக்கான கண்டஸ்டன்ஸ் கலந்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு 30 கண்டஸ்டன்ட் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து செகண்ட் செட் ஆஃப் ஆடிஷன்ஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த 30 பேர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறுவாங்க. அதுலேருந்து டாப் 3 ஆர் டாப் 4 இந்த ஜோனோட வின்னர்ஸை வந்து அறிவிக்கப்படுவாங்க. ஸோ இவங்க வந்து சென்னை செட்டுக்கு வந்து போய் அங்கே வந்து பயங்கரமாக பாடி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த 30 பேரை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து 3 சூப்பரான ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. அது மதுரை, திண்டுக்கல், தேனி ஆகிய 3 இடங்களை தனித்தனியாக ஜட்ஜ் பண்ண நம்ம சுச்சித், அனிதா, குப்புசாமி, வினைதா வந்து இன்னைக்கு கலெக்டிவாக சேர்ந்து வந்து ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ ஜட்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்க போகுது. ஸோ இந்த 30 பேர்ல யார் அடுத்த லெவல் போகிறாங்க, அதுலேருந்து டாப் 3 டாப் 4 யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப ஆவலாக இருப்பீங்க, நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியாய் உருவாகி விரைவில் ஒளிபரப்பாகவிருக்கும் வி வாய்ஸ் தமிழகத்தின் பல மண்டலங்களில் நடைபெற்றது. தற்போது மதுரை மண்டலத்திற்கான முதல் கட்ட குரல் தேர்வு மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 3 நகரங்களிலும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நல்ல குரல் வளம், இசை ஞானம், தாளம் தவறாமல் பாடும் திறன் இவைகளை கருத்தில் கொண்டு நம்முடைய அனுபவம் மிக்க நடுவர்கள் கலந்து கொண்ட பலரில் தகுதியுடைய 30 பேரை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த மண்டலத்தின் இறுதிச் சுற்றுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரும் மதுரையில் திரண்டனர். நமக்கு மதுரை மண்டலத்தில் இருந்து தேவையானது 3 முத்துக்கள் தான். இனி நம் நடுவர்கள் தேர்ந்தெடுக்கப் போகும் அந்த 3 முத்துக்கள் யார்? இந்த 3 ஊர்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு 10 பேர் செலக்ட் பண்ண போறாங்க. அதுலேருந்து டாப் 3 ஆர் டாப் 4 கண்டஸ்டன்ஸ் அடுத்த லெவல் போக போறாங்க. அதாவது சென்னையில் நடக்கக்கூடிய செட் பேஸ் ஷோவில் வந்து கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ஸோ அது யார் என்ன அப்படின்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸ் வந்து வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் ஜட்ஜஸ். தேங்க்யூ. அண்ட் நம்ம வியூ வாய்ஸ்க்கு வந்து புதுசாக வந்து என்ட்ரி கொடுத்துருக்கு வந்து நம்ம சுச்சித் ப்ரோ அவர்கள். ஸோ வெல்கம் சார். வணக்கம். We are really glad to have you here. How was தேனி? தேனி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே போகும்போது அங்கே வெதர் எவ்ரிதிங் வாஸ் வெரி வெரி கூல், வெரி நைஸ் பிளேஸ், வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். வந்தவங்க எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினாங்க. அது ஒரு 5 have selected. Okay, anyway, thank you so much. Once again, welcome to our V Voice. And Vinaytha ma'am, நீங்க சொல்லுங்க திண்டுக்கல் எப்படி இருந்துச்சு? திண்டுக்கல் சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்தாங்க. அண்ட் ரொம்ப நல்லா பாடினாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து, நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா பாடினாங்களும் கூட. ஸோ நான் ஒரு 9 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். And I think they'll give their best. And எங்களோட மகாலட்சுமி அனிதா மேம் சொல்லுங்க. மதுரை மீனாட்சி அம்மனே பார்த்த மாதிரி இருந்தது. என்ன வேணும்? நீங்க கலாய்க்கிறீங்களா இல்ல உண்மை? சீரியஸா சொல்றேன். சீரியஸா எங்க வி வாய்ஸ்க்கு கிடைச்ச மகாலட்சுமி நீங்க தான். நான் வந்து மதுரையில இருந்து சொல்லல, கோயம்புத்தூர்ல இருந்து இத தான் நான் சொல்லிட்டு வரேன் இல்லையா? நீங்க கஜோல் சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால நம்ம சொல்லியே ஆகணும். தென்னகத்து கஜோல் அவங்க தமிழ்நாடு. இங்க பாத்தீங்கன்னா 100 பேர் கிட்டத்தட்ட சேர்ந்தாங்க. நல்லாவே பாடினாங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன், வழக்கமாக சொல்கிறது தான், எல்லாருக்குமே குரல் நல்லா இருக்கு. அந்த ஆர்வத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, பொதுவாகவே குரல் நல்லா இருந்து பாடினாலே எல்லாம் சொல்லுவாங்க, நீ நல்லா பாடுறியே, பேசாத காம்படிஷனில் போகலாமேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த ஆர்வத்தில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே வந்துட்டு அதில் பாடினது பார்த்தீங்கன்னா நல்லாவே பாடினாங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு 2-3 பேர் கிட்டத்தட்ட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வி வாய்ஸ் மூலமாக எதிர்காலமே நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், புதிய பாடகர்கள் உருவாங்குவாங்க இந்த வி வாய்ஸ் மூலமா. எஸ் மேம், கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நிறைய கண்டஸ்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் ஃபியூச்சர் நம்மளோட வி வாய்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குள்ளேயுமே, ஏன் கண்டஸ்டன்ஸ்குள்ளேயும் வந்துருச்சு. அதனால தான் அவங்க வந்து செகண்ட் சான்ஸ் அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே என்னன்னா நிறைய ஃபோக் தான் பாடினாங்க. பிரைவேட் ஆல்பம்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்தவங்க கிட்ட எல்லாம் சொன்னேன், என்ன நீங்க வந்து திரைப்படத்துல வர்ற பாட்டை பாடுங்க, ஃபோக்கா இருந்தாலும் பரவாயில்ல அப்படி பாடுங்க. எஸ் ஆமாம், மதுரை மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த குத்து பாட்டுக்கு பயங்கர ஃபேமஸ். சில கண்டஸ்டன்ஸ்ல டான்ஸ் ஆடிட்டே பாடி மேம் பயங்கரமா என்டர்டெயின் பண்ணாங்க தெரியுமா உனக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஜிகர்தண்டா மாதிரி தேனி, திண்டுக்கல், மதுரை 3 இடத்துலயும் வந்து கலக்கி வச்சு நம்ம வச்சிருக்கோம் நம்ம கண்டஸ்டன்ஸை. ஸோ அவங்களாம் ரெடியாக இருக்காங்க அவங்க பாடுறதுக்கு. ஸோ கூப்பிட்டுலாம். ஆமாம் மேம், அவங்க 3 பேருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. வேறில்லா
வாடாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. ஊர்கண் எந்தன் மேலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே. நீங்கள் இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். எந்த நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் கற்றுப்பீங்க, சொல்லி கொடுத்தா அதை அந்த விப்ராட்டோ அதெல்லாம் உங்களுக்கு விஷயம் தெரியல. ஓகேம்மா. அந்த சங்கதி எந்த இடத்துல கொடுக்கணும், அந்த பாவம் எப்படி கொடுக்கணும், அது தெரியாத காரணத்தினால சொல்லி கொடுத்தா நீங்கள் பிடிச்சிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் உங்களை இப்போ தேர்ந்தெடுக்கிறேன். முகமது ரசூல், எப்படி இருக்கீங்க? தெளிவா இருக்கீங்களா? சரி, பாடுங்க. துலாவானம் தோற்காதோ பேரழகு, முகம் பார்த்து பேசும் முன்னை, முதல் காதல் சிந்தும் கண்ணை, அணைக்காமல் போவேனோ ஆருயிரே. ஓ நிழல் போல விட மறந்து தொடர்வேனடி, புகை போல படாமல் பட்டு நகர்வேனடி. விரானூறு கனவும் 100 விடை சொல்லடி. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே. முகமது ரசூல், சாங்கோட மெலடி புரிஞ்சுக்கிட்டீங்க, அதோட எக்ஸிக்யூஷன் சரியில்லை. நீங்கள் பாடுற விதம் சரியில்லை. எக்ஸ்பிரஷன் கிடையாது, பாடுற விதம், அந்த பாட்டோட நுணுக்கங்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்காம பாடுறீங்க. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சொல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே. சின்ன சின்ன அந்த சங்கதி, சின்ன பொடி 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 சங்கதி, அந்த அந்த எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் நீங்கள் ரொம்ப சாங்கில் இன்வால்வ் ஆக ட்ரை பண்ணுறீங்க, பட் அது தப்பாக வருது வெளியில். ஸோ அதோட உங்களோட அந்த வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாமே உங்களுடைய முயற்சி தள்ளி போகுது. ஹாய் கௌசல்யா. ஹாய் மேம். என்ன பண்ணுறீங்க? டிகிரி பண்ணிட்டு இருக்கேன் மேம், பிஎஸ் மேக்ஸ் ஃபைனல் இயர். பதட்டமாக ஏன் பேசுகிறீங்க? ரெடி பண்ணிங்களா பாட்டு? பாடுறீங்களா? மனசை அடக்கி வைக்கலாமா ஏ மாமா, ஆள மாயக்கி புட்டு அழக ஒளிச்சு வைக்கலாமா ஏ மாமா, புது ரோசானா என்னோடு ஏ ராசாவே வந்தாடு ஏ செல்ல குட்டி. கௌசல்யா, நேற்று உங்கள் குரல் நல்லா இருக்கு, நாளைக்கு இன்னும் கரெக்டாக பாடணும் ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன்ல. ஆமாங்க. இதுலேயே எவ்வளோ நீங்கள் ஆரம்பித்தது ஒரு ஸ்ருதி, ஆசை அதிகம் வச்சு அப்படி போகணும். நீங்கள் ஆசை அதே இடத்துல நிற்கிறீங்க, அதிகம் வச்சு எல்லாமே. குரல் நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா பயிற்சி எடுத்துக்கோங்க. மலர்களே மலர்களே இது என்ன கனவா. அருமையாக ரொம்ப நேரம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. வணக்கம். டாப் 30ல் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. இப்போ கடுமையான போட்டி இருக்கு, ஏன்னா திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காங்க, தேனியிலேருந்து வந்திருக்காங்க, மதுரையிலேருந்து. இப்போ இதுலேருந்து மொத்தமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 3rd or 4th 4 பேர் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன மாதிரியான பாடல் பாட போகிறீங்க ஆடிஷனில்? ஃபர்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் முறையில் பாடலாம் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மெலடி, அதுக்கப்புறம் ஃபோக்ன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். மியூசிக்லேயே வந்து எந்த மாதிரியான பாடலாம் ரொம்ப பிடிக்கும்? மெலடியா இல்லை குத்து சாங்கா இல்லை அந்த மாதிரியான? எனக்கு கிளாசிக்கல் சாங் ரொம்ப பிடிக்கும். கிளாசிக்கல் மானச சன்சரர். யார் உங்களோட குருநாதர்? என் குருநாதர் தங்கம்மாள் சுந்தரம்ன்றவர். அவர் வந்து ஷீஸ் விஷுவலி பிளைண்ட் அண்ட் அவள்கிட்ட ஒரு 6 வருஷமாக கற்றுட்டுருக்கேன். அவள் என் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதனால பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசை. கண்டிப்பாக கண்டிப்பாக. மழை காற்று வீசுகிற போது மல்லிகை பூ வாடாதா, மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா, மழை காற்று வீசுகிற போது மல்லிகை பூ பாடாதா, மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா, எம்மேனி திணறும்பு என் பாட்டு பூங்கரும்பு, மச்சானா மெட்டெடுப்பேன் உன்னதான் கட்டி வைப்பேன், சுகமான தாளந்தட்டி பாடட்டுமா உனக்காச்சு. குரல் ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய டீட்டெயில்ஸ் போதுமா? ஸோ நீங்கள் கற்றுக்கணும் இன்னும் கொஞ்சம். ஏன்னா உங்கள் வாய்ப்பு தள்ளி போகுது, அவ்வளோதான்.
തിടിമാനം മഴവില്ലിൻ നിറമണിയും നേരം നിറമാന്നൊരു കനവെന്നിൽ തെളിയുന്ന പോലെ പുഴയോരം തഴുകും നീ തനുനീരം കാറ്റും പുടകങ്ങൾ ഇടനേതൊരു കുഴലൂതിയ പോലെ കുളിരേകും കനവെന്നിൽ കതിരാടിയ കാലം മനതാരിൽ മധുമാഷം തളിരാടിയ നേരം അകമരുകും മയിലിറകിൽ തുയിലുണരും കാലം എന്നകതാരിൽ അനുരാഗം പകരുന്ന യാമം അഴകേ അഴകിൽ തീർത്തൊരു ശിലയഴകേ മലരേ എന്നുയിരിൽ വിടരും പനിമലരേ. ஓகே ரத்னகுமார், நீங்கள் நல்லா பாடுறீங்க. என்ன ப்ராப்ளம்னா யூ ஆர் இன் அ ஹரி டு ஃபினிஷ் த சாங். டோன்ட் பி இன் அ ஹரி டு ஃபினிஷ் த சாங். அப்படியே டேக் த டைம் அண்ட் மேபி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட பேஸில் அப்படியே ஸ்லோவாக பாடிடுவீங்க. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை, ஃபைன். ஆனாலும் யூ ஷுட் டேக் யூர் டைம் அண்ட் ஸ்லோலி ஃபீல் த சாங். தெர் இஸ் லாட் ஆஃப் டைம். யூ ஃபீல் இட். தெளிவான மழவில்லின் தரரரத்தாரா ஸ்லோவாக பாட்டா போதும். ஸோ தட் ஃபுல் ஃபீல் வில் கம் அவுட். நோ பட் யூ ஆர் அ டேலண்டட் சிங்கர் மேன். யூ கேன் சிங். யூ கேன் சிங். தேர் இஸ் நத்திங். நல்லா பாடுறீங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு இது மட்டும் நீங்கள் ஐ திங்க் ட்ரெயின் பண்ணி இஃப் வி கேன் பிரிங் தட் அவுட் ஆஃப் யூ தென் யூர் அமேசிங். இப்போ செலக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். இப்போ நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வு ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. என்ன பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வீட்டுக்கு போனோன்னா பொண்ணை பாட சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் நம்ம வி வாய்ஸ்க்கு ஆடிஷன் வந்த ஒரு தம்பதியர்கள் புதுசாக கல்யாணம் ஆனவங்க, இவங்க எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு பொண்ணுக்கிட்ட கேட்டோம். பொண்ணு சொன்னாங்க, மாப்பிள்ளை நல்லா பாடினார், அதனால தான் நான் அவரை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணேன் அப்படின்னாங்க. எங்களுக்கு எல்லாருமே ஷாக். இதுனா இது இந்த ட்ரெண்டையே மாற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே சரி அவங்க வந்து போட்டியில் கலந்துனாங்க. செகண்ட் லெவல் ஆடிஷனில் வந்த உடனே நம்ம நடுவர்கள் புதுசாக திருமணமாச்சு, உங்கள் ஒய்ஃப் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. இங்கே தான் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு. அவங்கள உடனே கூப்பிடுங்க, அவங்கள பக்கத்தில் வச்சு தான் நீங்கள் பாடணும் அப்படின்னு நம்ம 3 நடுவர்களும் சொல்லிட்டாங்க. அவரும் வெக்கப்பட்டுன்னு ஓகே மேடம் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை பக்கத்தில் வச்சுட்டு ரொம்ப சூப்பராக பாடினாரு. அந்த காட்சியை பாருங்கள். ஹாய், எங்கே தனியாக வந்திருக்கீங்க? உங்கள் காதல் மனைவி எங்கே? வெளியே உட்காந்துருக்காங்க மேடம். வெளியில் விட்டுட்டு வந்துட்டீங்களா? அவங்களையும் கூப்பிடலாமே. கண்டஸ்டன்ட் இல்லையா மேடம்? கண்டஸ்டன்ட் இல்லை இருந்தால் கூட உங்களுக்கு பாட்டு அவங்கள பார்த்தா தானே வரப்போகுது. அவங்கள பார்த்து பார்த்து பாடி பழகிட்டீங்க. இது என்ன கதை மேம்? அவங்க பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுது. 5 வருஷமா லவ் பண்ணாராம். பஸ்ஸில் போகும்போது அந்த அவங்க மனைவி வந்து முன்னாள் காதலி. அவங்க பார்த்தீங்கன்னா சீட்டில் இருக்கும்போது பின்னாடி இருந்துக்கிட்டு இவர் பாடுவாராம். பார்த்து பார்த்து நிறைய பாட்டு பாடிட்டு அந்த பாட்டுனாலேயே அவங்க பார்த்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி காம்படிஷன் ஜெயிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க. வாழ்க்கையில் சப்போஸ் சும்மா கூப்பிடுங்களேன், வைஃபை கூப்பிட்டு அவங்களுக்கு ரொமான்டிக்கா ஒன்று வேணா பண்ணலாமா? வைஃபுக்கு முன்னாடி எப்படி பாடுறாரு, வைஃப் இல்லாத எப்படி பாடுறாருன்னு பார்க்கலாம். ஹலோ மேம். ஹாய். உங்கள் பேர்? பிரியா. யஷ்வந்த். ஸோ அப்போ உங்கள் இன்ஸ்பிரேஷன் இஸ் ரைட் நெக்ஸ்ட் யூ, அதனால் யூ கேன் ஸ்டார்ட். நண்பன் முகம் நெஞ்சில் நடந்து போகும், காதல் தென்றல் கூட கடந்து போகும், இப்பயணத்தில் பொன்னினைவுகள் நெஞ்சடைக்குமே, காடு மலை செல்ல துவங்கும் போதும் நெஞ்சில் சொந்தங்களின் நினைவு மோதும், கை குழந்தையை அடைக்கவே மெய் துடிக்குமே, ஆயிரம் ஆயிரம் என் அலைகள் 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 நெஞ்சோடு, ஆயினும் ஞாபகம். மெய் மறந்து அப்படியே போயிட்டு இப்போ நாங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. ஆமாம், உங்கள் ஒய்ஃப் தான் ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. சரி நீங்க சொல்லுங்க, யார் ப்ரப்போஸ் பண்ணது? இவங்க உங்களை பார்க்கறத பார்த்தா இவங்க தான் உங்களை ப்ரப்போஸ் பண்ண மாதிரி இருக்கு. நான் தான். அப்படி பார்க்குறீங்க? எனக்கே வந்து வெக்கமா இருக்கு நீங்க அவரை பார்க்கறது. இல்லை, அதான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா
உங்ககிட்ட கேட்டால் எந்த சிங்கரை பிடிக்குன்னா உங்களுக்கு ஒரு சிங்கரை பிடிச்சிருக்கும், எனக்கு ஒரு சிங்கரை பிடிச்சிருக்கும். ஆனால் அவங்கள கேட்டால் என்னன்னா நிச்சயமாக அவங்க ஹஸ்பண்டை தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிங்க இன்னைக்காவது பரவாயில்ல, உங்களுக்கெல்லாம் வெக்கப்பட்டுட்டு அங்கே இங்கே பார்க்குறாங்க. நேற்று அப்படியே வெச்சக்கண்டு வாங்காமல் அப்படியே ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ண போகிறீங்க, சொல்லுங்கள். எப்படி இருந்தது பிரியா? எனக்கு எப்படியும் நல்லா தான் இருக்கும். அப்படிங்களா? சூப்பர். ஒன்று பண்ணுங்க, இப்போ நீங்கள் இல்லாமல் அவர் சீரியஸாக எப்படி பாடுறான்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ பிரியா. தேங்க்யூ. அந்த நேரம் கண் பார்த்து கண்டமாகி போன நேரம் ஏதோ ஆச்சு. ஓ வானம் தீண்டி வச்சாச்சு, அப்பாவின் திட்டு எல்லாம் காற்றோடு போயே போச்சு. ஹொசானா என் வாசம் தாண்டி போனாலே, ஹொசானா வேறொன்றும் செய்யாமலே நான் ஆடி போகிறேன், சுக்குநூறாகிறேன் அவளை போல பின்பு எந்த. பரவாயில்ல, அதாவது அவங்க இருக்கும்போது கொஞ்சம் தைரியம் இல்லாமல் பயந்துட்டு பாடுற மாதிரி இருக்கும். அவங்க இல்லாதப்போ நல்லா தைரியமாக பாடுறீங்க, ஆனால் போயிட்டாலேன்னுலாம் பாடுறீங்க. என்னென்னா நீங்கள் இங்கே வந்து கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அடுத்தது வி வாய்ஸ் இங்கே நடக்கும் இல்லையா, அப்போ நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. சாணக்கியா சாணக்கியா ஏதோ தந்திரம் செய்தாய். அப்படியாம்மா? வணக்கம்மா. வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் சொல்லுங்கள். கஸ்தூரி. கஸ்தூரி, எங்கேருந்து வரீங்க இங்கே ஆடிஷனுக்கு? விருதுநகர்லேருந்து வரேன். விருதுநகர்லேருந்து. என்ன மாதிரியான பாடலாம் இப்போ ஆடிஷனில் பாட போகிறீங்க? ரொமான்டிக்கா சாங் பாட போகிறேன். அப்படியா? என்ன ரொமான்டிக் சாங்? சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ். அப்படியா? இல்லை, நீ இப்போ பாடிட்டு இருந்த சாங்கை கேட்கும் போதே தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு சங்கீதத்தில் ஆர்வம், எந்த அளவுக்கு படிப்பில் ஆர்வம், எந்த அளவுக்கு லவ்வில் ஆர்வம்ன்றது இந்த பாட்டு மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கணும். காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்க போது, அதனால் நல்லா பாடுங்க. சரியா? வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. கஸ்தூரி, உங்கள் ட்ரெஸ் கோட் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம். பாடுங்க. நண்டூறுது நனியூறுது நண்டூறுது நனியூறுது என்னானது ஏனானது ஏன் ஒரு மாதிரி ஆகுது காங்குது கத கதக்குது கடவுள நிலம் கொதிக்குது வர வர எனக்கு எனக்கு பருவக்கு இருக்கு பிடிச்சிருக்குது ஏலே ஏலே எங்கே இருக்க இன்னும் மாலே குந்தி இருக்க வாழே வாழே வம்பிழுக்க அதுக்கு தானே வந்திருக்க ராதா ராதா நான் தான் ராதா உனக்கே உனக்கா நான் போகிறேன். இப்போ என்னென்னா உங்களை இந்த ரவுண்டில் செலக்ட் பண்ணுறோம், ஆனால் அடுத்ததுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய். மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என் ஆசையோசை கேளாய். மாலையில் பொன் மார்பினில் நான் துயில் கொள்ள வேண்டும், காலையில் உன் கண்களில் நான் வெயில் காய வேண்டும். சகியே 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 என் ஆசைக்கும் இசைக்கும் பூஜைக்கும் நீ வேண்டும் மின்சார பூவே. ஹாய் ஜட்ஜஸ். ரொம்ப அப்படியே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு காம்படிஷன். நான் வந்து நடுவில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் என்னென்னா வந்து ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட், இப்போ நம்ம வந்து நீங்களும் கொஞ்சம் உங்களும் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் நானும் ரொம்ப அப்படியே ஜாலியாக இருக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ மதுரையில் இருந்துட்டு நம்ம குத்து பாட்டு கேட்காம இருந்தால் எப்படி மேம்? ஓகே வினிதா மேம், இப்போ நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க. ஃபோக் சாங் தான் வேணுமா? ஓகே, டார்லிங் டம்பக். டார்லிங் டம்பக்கு பாட போறேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த சாங்க்கு வந்து நம்ம டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தா எப்படி? அதனால நீங்க அதனால ஜீவிதா ஆட போறாங்க. நான் ஏன் மேம் Super Jeevitha, you're going to dance. Brilliant. சொல்லவே இல்ல சார். Super. Jeevitha's going to dance for us. Vinitha, come on. Start. சார் நான் சொல்லவே இல்ல. ஆக்சுவலா வந்து உங்களை ஆட வைக்கலாம்னு நினைச்சேன். பட் நீங்க வந்து கம்ஃபர்ட்டபிளா நாங்க உட்கார்ந்து ஆடுறோம். நாங்க செட்டில் ஆயிட்டோம், நீங்க வந்து செட்டில் ஆயிட்டீங்க. அதனால தான் கஷ்டப்படுத்த கூடாது. சரி நீங்க உட்கார்ந்துட்டே ஆடுங்க. நானும் லைட்டா எனக்கு தெரிஞ்ச மொமெண்ட் போடுறேன். ஓகேவா? ஓகே. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பாட்டு. பாவி பயலே இவ உயிர் மூச்சில கடை போடுறோம் ஓயாம ஆவி புகையா இவ அடி நெஞ்சில விளையாடுறோம் ஓடாம நான் புவியில தான் பொறப்பெடுத்தது ஏன் அது புரியுதடா நிழலில் தான் குடியிருந்திடத்தான் என தெரியுதடா. ஹே அத்தாடி தலை காலு புரியாம
பார்த்தேனே போன நானும் தயக்காமா, காத்தேனே நானும் கை போட்டு நடப்பேனே விலகாமா. டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்குடா கிடா 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 கிடா. தேங்க்யூ ஸோ மச். பயங்கர ஜாலியாக இருந்தது. உங்கள் கூடவே இருந்துடலாம் போல இருந்தது. ஆனால் கண்டஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கோவப்படுவாங்க. இந்த பொண்ணு உள்ளே போச்சுனாவே அரை மணி நேரம் எடுத்துக்குதுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்த கண்டஸ்டண்ட்டை நான் அனுப்பி விட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். சங்கீதா, எப்படி பாட்டு இன்னைக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? பண்ணிட்டு வந்திருக்கேன் மேடம். சரிங்க, பாடுங்க. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. அழகாய் பூக்குதே, சுகமாய் தாக்குதே, அதனா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே. ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும், அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும். காதலன் கைச்சிறை காணும் நேரம், மீண்டும் ஓர் கருவறை கொண்டதாலே கண்ணில் ஈரம். அழகாய் போகுதே. சங்கீதாம்மா, ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரொஃபஷனல் டச் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல பாட வேண்டிய இடத்துல வந்து மொட்டையாக பாடுறீங்க. மற்றபடி குரல் நல்லா இருக்குது. நீங்கள் பிக்கப் பண்ணிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணுறோம். ஹலோ நாகநந்தினி. ஹாய் மேம். என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? அப்படியா? பாடுவீங்கள்ல? பாடி. நேற்று நல்லா பாடினீங்க, இன்னைக்கும் நல்லா பாடுங்க. பசுந்தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத. குட் குட். அதாவது இந்த உடம்பு சரியில்லாத நேரத்துலையும் வந்து இவ்வளோ நல்லா பாடியிருக்கீங்க. உங்கள் டச்சஸ் நேற்றே சொன்னேன், ரொம்ப நல்லா பாடினீங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் நல்லா இருக்குது. என்னென்னா என்னுடைய அனுமானம் என்ன இருக்கும், அந்த வாமிட் எடுத்தாலே தொண்டை எரியும் இல்லையா? அதனால் கொஞ்சம் நேற்று பிச்சு நல்லா போச்சு உங்களுக்கு. இன்றைக்கி கொஞ்சம் பிச் வந்து டவுனில் எடுத்திருக்கீங்க. இருந்தால் கூட எடுத்த வரைக்கும் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்கீங்க நீங்கள். உங்களை இதுக்கு மேலே கஷ்டப்படுத்த அதனால உங்களை செலக்ட் பண்ணுறோம்மா. உயிரும் நீ உடலும் நீ உறவும் நீ தாயே உயிரும் நீ. ரொம்ப சோகமாக பண்ணிடுறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. பயிற்சி பண்ணுறீங்க. சொல்லுங்கள், இப்போ ஆடிஷன் வரப்போது 3 ஜோன்லேருந்து வந்திருக்காங்க நிறைய பேர். ஆமாம். எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க இந்த ஆடிஷனை? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷனில் என்ன சொன்னாங்க ஜட்ஜ்? நல்லா டைனமிக்ஸும் நல்லா பாடுறீங்க, ஸோ அடுத்தடுத்த ரவுண்டுக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் லக் அப்படி சொன்னாங்க. சூப்பர். இப்போ என்ன மாதிரியான பாடல் பாட போகிறீங்க? இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெலடி பாட போகிறேன். என்ன மெலடி பாடி காட்டுங்க. பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா, போராடும் நியாயம் சாட்சி சொல்லி போவாயா, மேகங்கள் கலையலாம் வானமே கலையுமா, உள்ளங்கள் கலங்கலாம் உண்மையே கலங்குமா, ஆறுதல் கூறாயோ அருகில் வந்து நீ
பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா? வேற ஜானர் ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுறேன். பண்ணுங்க. வெண்ணிலவ வேட்டையாடி வீட்டில் அடைச்சோம், பொன் வண்டு கொட்டாங்குச்சி சிறையில் வளர்த்தோம், காந்தத்தை மண்ணில் தேய்ச்சி பேயும் ஓட்டுனோம், ரெக்கார்டு டான்ஸு பார்க்க மீச ஒட்டுனோம், ஊமத்தம் பூவை மாற்றி கல்யாணந்தான் கட்டிக்குவோம், கழுத மேலே ஊர்வலமா ஊரை சுற்றுனோம், எங்க ஊரு மேகம் எல்லாம் எப்போ வச்சும் மழை ஸ்ரீ கணேஷ், ஆக்சுவலி இதுதான் உங்கள் பிச். ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்கேலில் பாடினா தான் உங்கள் வாய்ஸ் இன்னும் வெளியில் வருது. ஃபர்ஸ்ட் பாடினது இட் வாஸ் ஐ திங்க் கொஞ்சம் உங்களுக்கு லோவாக இருந்தது, அதனால தான் எங்களுக்கு அந்த வி வர் கன்ஃபியூஸ்ட். நீங்கள் பாடுறீங்க, இந்த பாட்டு ஆக்சுவலி நல்லா பாடினீங்க. இட் வாஸ் நைஸ், யோர் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே யூஆர் ட்ரைங் டு கிவ் வெல். பட் தெர் ஆர் சம் இஷ்யூஸ், தெர் ஆர் ஸ்லைட் கொஞ்சம் கூட அந்த பர்ஃபெக்ஷன் இன்னும் வரலாம். பட் தென் யூ ஆர் சிங்கிங் ஓகே நவ். தேங்க்யூ சார். இப்போதைக்கு நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. ஹாய் காயத்ரி. ஹாய் மேம். காயத்ரி மந்திரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணுவாங்களே, காயத்ரி மந்திரம் சொல்லுன்னு. இல்லை பண்ண மாட்டாங்க. பேர் ரொம்ப நல்லா இருக்கு. யார் வச்சு வெரி நைஸ் நேம். எஸ். ஸோ என்ன பாட போறீங்க? ஏலே ஒரு முந்தி வச்ச சேலை, ஒரு முத்து மணி மாலை நீ வாங்கி தரியா? ஏய் ஆல ஒரு செங்கரும்பு ஆல, ஒரு மல்லிய பொஞ்சோல அதை எழுதி தரியா? கிழக்கால மேற்கால நெல்லு விளைஞ்ச ஒரு கொல்ல, தங்கவள தேவையில்லை வைரத்தோட பரவாயில்ல, ஏ கபடி 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 நாடி பார்க்கறடி, நான் சொன்னத வாங்கியதா? ஐத்தானே ஐத்தானே உனக்கான இனி உனக்கான, ஐத்தானே ஐத்தானே உனக்கான இனி உனக்கான. செலக்ட் பண்ணுறோம். வெல்கம் பேக் டு அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். ஸோ நம்ம ஆடிஷன் வந்து பயங்கர டென்ஷனாக போயிட்டு இருக்கு. ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் வந்து நம்ம ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க, யாரை செலக்ட் பண்ணுறது என்ன ஏது அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து நம்ம கானா மன்னன் செபாஸ்டின் இருக்கார் இல்லையா, அதாவது நம்ம சேனலோட ஆங்கர் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கானா பாட்டு பாடி அது உல்டா பண்ணி ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பாட்டு பாடி மிமிக்ரிலாம் பண்ணி வந்து நம்ம ஜட்ஜஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தினார். அது என்ன சொல்கிறது, ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்தவங்க வந்து உற்சாகப்படுத்தினார்னு சொல்லலாம். ஸோ அவர் என்ன பண்ணார், நம்ம ஜட்ஜஸ் எப்படிலாம் வந்து சந்தோஷமானாங்க அப்படின்றத இப்போ பார்த்துலாம். ஜோசப்னு ஒரு நண்பர் எழுதி கொடுத்த பாட்டு தான் இது. இந்தியில் ரொம்ப ஃபேமஸான சாங் பாடலாம் அப்படின்ட்டு கானா சாங்காக கன்வெர்ட் ஜோசப் தான் எழுதி கொடுத்துருக்காரு. யாரு ஜோசப்? நண்பர் கானா சிங்கர் அவர். பாடுங்க. நான் செய்ய போகிறேன் யோகாசனம், புது வீட்டுக்கு போய் பால் காசனம், என் ஃபிகர் கிட்ட நான் பேசணும், ஏப்ரல் ஓலிக்கு தான் கலர் பூசணும், மெரினா பீச்சி லலலா கூப்பிட்ட மச்சி லலலா, போனதும் ஐஸ் கேட்டுடும் தாளலே தாளாலலா, ஐஸ துண்டு லலலா ஜூஸ குஷ்டு லலலா, சோளத்தை அது பார்த்திடும் சபா நேரத்தை வீணாக்கிடும், நாங்கள் கானா பாடி சேர்த்த காசையெல்லாம் அந்த ஐஸ போல கரைய வைக்கும், நான் பண்ண போகிறேன் யோகாசனம், புது வீட்டுக்கு போய் பால் காசனம், என் ஃபிகர் கிட்ட நான் பேசணும், ஏப்ரல் ஓலிக்கு தான் கலர் பூசணும். கை தட்டுங்க. Judges, how was this amazing wonderful performance? செபாஸ்டியன், இந்த பாட்டு கேட்டு அந்த ஃபிகர் கண்டிப்பா உங்ககிட்ட பேச மாட்டாங்க. சத்திய சோதனை. பட் சான்ஸ் இல்ல. கமெண்ட்ஸ் கொடுக்க விரும்புறீங்களா இல்ல நோ கமெண்ட்ஸ்? இனிமே இந்த பாட்டு கேட்டா எனக்கு இந்த பாட்டு காசனுன்னா என்னன்னு மட்டும் நான் கேட்கணும்னு விரும்புறேன். என்ன மேடம்? பால் காய்ச்சணும்னு சொல்லுவாங்களா மேம்? பால் காசனு. ஆமாம். அப்படின்னா என்ன?
பால் காசணும். என்னத்த பால் காசணும்னா டீக்கு முன்னாடி நம்ம பால் காசுறோம் மேடம். என்னத்த காசுறாங்களா காய்ச்சுவாங்களா? மேடம் கானால இப்படி தான் பாடணும். அப்ப ஆக மொத்தத்துல தமிழை கொல்லணும்ன்றீங்க நீங்க. ஆமாம் மேடம். வினு சக்கரவர்த்தி வந்து தருவியா தரமடியா தரல நம்ம பேச்சுக்கா பாட்டை பாடின அப்படி இருக்கணும். செருப்பாலடி நாய என்னடா பாட்டு பாடுறீங்க? தருவியா தரமாட்டியா தரலன்னா உன் பேச்சுக்கா. ஏன் 32 வருஷம் பஞ்சாயத்துல இந்த மாதிரி ஒரு பாட்டை நான் கேட்டதே இல்லை. கண்ணு சொம்படு. அதுவும் நம்ம மதுரையில் இருக்கிறதுனால சுப்பிரமணியபுரம் படம் வந்து இங்கே தான் நிறைய படமாக்கப்படுது. அந்த படத்தில் ஜெய் ஒரு டைலாக் பேசியிருப்பார் சசிகுமார் கிட்ட. என்ன பரமா என்ன போய் தப்பா பேசுற? அந்த புள்ளதான் பரமா பார்த்தா ஏன் நம்ம சித்திரை பார்த்துக்கலாம்ல, ஏன் நம்ம டோப்பை பார்த்துக்கலாம்ல, எப்போ பாரு மூஞ்ச ஊர்னு வச்சிருந்தா எவ பாப்பா, நம்ம ராம கூட பார்க்க மாட்டா, அதுக்கெல்லாம் என்ன மாதிரி சிரிச்சுமா இருக்கும் பரமா அப்படின்னு ஜெய் பேசுவார். இந்த இடத்துல கை தட்டணும் நீங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. பரவாயில்ல, பாட்டும் நல்லா தான் பாடுற, பல்வேறு திறமைகள் வச்சிருக்காரு கையில. நீங்க பாடக்கூடாதுன்னு பேசுங்க நீங்க. எனிவே தேங்க்ஸ் a lot சபாஜி. ரொம்ப நன்றி. என்னைய வெக்கப்பட வச்சதுக்கு உங்க அனைவருக்கும் நன்றி. Thank you so much. நிறைய பேர் வெயிட் பண்றாங்க மேடம். நன்றி. So please carry on. Thank you so much. நான் ஜெயஸ்ரீ, இது என்னோட அப்பா சந்திரசேகர். நாங்கள் 2 பேரும் நேற்று தேனியில் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் கலந்துக்கு போனோம். அங்கே நாங்கள் 2 பேருமே செலக்ட் ஆகி இன்னைக்கு டாப் 3 கண்டஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்காக செகண்ட் ஆடிஷன் மதுரைக்கு வந்திருக்கோம். இந்த செகண்ட் ஆடிஷனில் நாங்கள் 2 பேருமே செலக்ட் ஆகி மதுரை ஜோனை ரெப்ரசென்ட் பண்ணுவோன்னு ஆசை இருக்குது. அப்படி 2 பேரும் ஆகலைனாலும் யாராவது ஒருத்தங்களாச்சும் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நம்பிக்கை இருக்குது. ஹலோ சந்திரசேகர் சார், நல்லா இருக்கீங்களா? ஓகே சார், நல்லா தேனியில் நம்ம சந்திச்சோம்ல? ஆமாம் சார். ஓகே ஓகே. ஸோ ரெடி டு சிங் டுடே? ரெடி. ஓகே. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. ஓகே. ஆனால் ஆக்சுவலி நீங்கள் நேற்று பாடினது இதை விட நல்லா பாடினீங்க. இப்போது எதுவும் அந்த பர்ஃபெக்ஷன் நேற்று இருந்த பர்ஃபெக்ஷன் இன்னைக்கு வரல. மன்னிக்கணும், அடுத்த சந்தர்ப்பங்கள்ல பார்க்கலாம். ஹாய் ஜெயஸ்ரீ, என்ன பாட போறீங்க? கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே. சாரிமா. சாரி. சொல்லாமல் கொள்ளாமல் நெஞ்சோடு காதல் சேரு, நெஞ்சோடு காதல் சேரு, மூச்சு முட்டுதே. இந்நாளும் இந்நாளும் கைபேசி போகும் பாதை, கைபேசி போகும் பாதை கண்ணீர் தோன்றுதே. சொல்லாத எண்ணங்கள் பொல்லாத ஆசைகள் உன்னாலே சீருதே, பாரம் கூடுதே. யம்னி, உங்கள் வாய்ஸ் ஆக்சுவலி ரொம்ப இட்ஸ் அ வெரி குவாலிட்டி வாய்ஸ். என்னென்னா நீங்கள் தப்பு கூட ஆக்சுவலி உங்கள் வாய்ஸில் நல்லா சவுண்ட் ஆகுது. புரியுதா சொல்லுது? அப்போ அதனால இட்ஸ் குட். தட் இஸ் அ வெரி குட் குவாலிட்டி. நீங்கள் பிளெயினாக பாடும்போது ஒரு நேச்சுரல் ஃபீல் உங்கள் வாய்ஸில் இருக்குது. அதுதான் உங்கள் ஆக்சுவலி ப்ளஸ் பாயிண்ட். ஒரு நேச்சுரல் ஃபீல் இருக்குது. இஃப் யூ கேன் பிரிங் அவுட் த ரெஸ்ட் ஆஃப் த டியூன் ஆல்சோ, டூ ஜஸ்டிஸ் லிட்டில் மோர் டு த டியூன், இட் வில் பி பிரில்லியன்ட். I think we'll select you for the next level. Yes. Hi Nagu. Hi ma'am. எப்படி இருக்கீங்க? சார், என்ன பாட போறீங்க? ஏன் பெண் என்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய், ஏன் ஒரு பாதி சிரித்தாய், என் உயிர் பூவை எரித்தாய். முதல் நாள் பார்த்தாய் உறக்கம் கெடுத்தாய், முறையாய் என்றேன் கண்கள் பறித்தாய். என் வழி தீர ஒரு வழி என்ன, என் பனிப்பூவே மீண்டும் பார்த்தால் என்ன. உங்களுக்கு ட்ரைனிங் மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இது வரைக்கும் பாட்டு கற்றுக்கல. ஸோ உங்களுக்கு கரெக்டாக யாராவது கைட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னமும் சூப்பராக பாடுவீங்க. ஸோ வில் டெஃபினெட்லி செலக்ட் யூ. கங்க்ராட்ஸ்.
வெல்கம் பேக் டு அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். ஸோ மதுரை ஜோனோட செகண்ட் செட் ஆஃப் ஆடிஷன்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த 30 பேர்லேருந்து ஜட்ஜஸ் வந்து ஒரு 12 பேரை வந்து தேர்ட் லெவல் ஆடிஷனுக்கு வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 12 பேரில் தான் வந்து இந்த ஜோனோட டாப் 3 ஆர் டாப் 4 அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் வந்து ஒரு 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 பயங்கர டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க, யாரெல்லாம் எப்படி பாட போகிறாங்க அப்படின்றத இப்போ பார்த்துக்கலாம். ஹலோ ஜட்ஜஸ். ஹலோ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆடிஷன் முடிச்சிருக்கீங்க. எப்படி போச்சு ஆடிஷன்? அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 12 பேரை தேர்ந்தெடுத்திருக்கோம் இல்லையா? ஓகே. இது வரைக்கும் கொஞ்சம் ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் என்கிட்ட முன்னாடி சொன்னது வந்து 10 பேர் தான் செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. பட் 12 பேர் செலக்ட். அதான் அந்த கொஞ்சம் நமக்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி 12 பேர் ஆக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இருக்கு வேலையே. இப்போ கம்பேரிட்டிவ்லி 2 ஜோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜோன் எப்படி இருக்குமா? இந்த ஜோன் நல்லா இருக்கு. ஓகே, டஃப் கொடுப்பாங்களா? கட்டாயம் கொடுப்பாங்க. இருக்கு. இந்த ஜோன்ல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபீமேல்ஸ் கொஞ்சம் அதிகமா டஃப் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஸோ அந்த 12 சிங்கர்ஸ்ல இருந்து இப்போ யார் டாப் 4 டாப் 3 வராங்க அப்படின்றத பார்த்துலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையாக ஜட்ஜ் பண்ணதுக்கு. இப்போ அடுத்த ஆடிஷன் வந்து பார்த்துலாம். தேங்க்யூ. உலகம் எந்தன் உலகம் எங்கும் இவளே வந்திடுவாள், உயரம் கொஞ்சம் வளர்ந்த போதும் குழந்தை என்றிடுவாள், உள்ளங்கையில் பாசம் வைத்து உணவை தந்திடுவாள், உறங்கும் போதும் உறங்காமல் என் அருகில் நின்றிடுவாள், இவள் போலே இவளை போலே வாழ்வில் நண்பர்கள் இல்லை, மறுஜென்மம் வந்தால் கூட நான் தான் இவளின் பிள்ளை, எங்கும் என்றென்றும் இவள் சொந்தம் வேண்டும், கண்ணில் அன்பை. தேங்க்யூ தேங்க்யூ. என் கனவினில் வந்த காதலியே, கண் விழிப்பது உன்னை கண்டாலே, நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன், நான் முழுசா என்ன நான் கொடுத்துட்டேன், அட உன்னை வாங்கிட்டேன், நீ தான சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே, நான் உன்னை ரசிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே. புள்ளருக்க போகையில உள்ள நொடி தண்ணியில முகத்தை பார்த்து புட்ட ஓடு வந்து சேர்ந்து புட்ட, என் பாசம் தெரியாதா மாமா, இது அனுமாரு நெஞ்சில்ல ராமா, என் பாசம் தெரியாதா மாமா, இது அனுமாரு நெஞ்சில்ல ராமா. சா நிசரி சானி சா நிசமகமரி பதசா நிசரி சானி சா நிசமகமரி பதச சச நிரி சக கரி மம மகப்பா சானித பமகரி சனி, கீரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி, இதயமே உருகுதே அடியே நடிவேதனை, வாலிப சோதனை தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடிவாணி, கீரவாணி இரவிலே. தேங்க்யூ. கூடான கோடி அது குளிப்போம் விளையாடி, குஷியாகும் வாடி அழகிது போல் வருமாடி, ஒய்யாரி ஏன் அசந்துப்படி சிங்காரி, நீ அழுத்தி புடி கொடிகேத்தி தூக்கி புடி, இனி ரூட்ட கொஞ்சம் மாத்து, ஓ ஓ ஓ, கோடான கோடி. தேங்க்யூம்மா. மச்சு விடுவேனா மெட்ட கெட்டு போதும், மெத்த ஏதோ வேணா ஒத்த பாய் போதும், மூக்குத்தியின் பொன் கீற்று ராத்திரிக்கு போதும், சைவ முத்தம் கொடுத்தா ஒத்து போக மாட்டேன்,
சாகசத்தை காட்டு செத்து போக மாட்டேன் கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா ஐயா கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா ஐயா கொஞ்ச நேரம் என்ன கொள்ளையா சண்டை கோழி கோழி வசண்ட கோழி. தேங்க்யூம்மா. தேங்க்யூ நாங்கள் அண்ணாச்சி என்ன எப்போதும் நீங்க தப்பாக எண்ண வேணாம். பொன்னால கெட்டு போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊரில் உலகத்துல நம்ம கதை போலதும் நடக்கலையா. ரப்பப்பப்பப்பா வீட்டையும் மறந்து புட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா. ரப்பப்பப்பப்பா மன்மத லீலையை வென்றவருண்டோ இல்ல இல்ல மங்கையிலாதொரு வெற்றியும் உண்டோ இல்ல இல்ல மன்மத லீலையை வென்றவருண்டோ மங்கையிலாதொரு வெற்றியும் உண்டோ. காதல் கீடேற பாடு ஏன் கூட ஊரு விட்டு ஊரு வந்து. தேங்க்யூ. தேங்க்யூ. அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா ஐயோடி ஐயோடி மயங்கி மடியினில் பூக்கவா எம்மாடி எம்மாடி நீ தொடங்க தொலைந்திடவா இழந்ததை மீட்கவா இரவலும் கேட்கவா அமுதகானம் நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுதே விலகி போனால் எனது சலங்கை விதவையாகி போகுமே கண்களில் மௌனமோ கோயில் தீபமே ராகங்கள் பாடிவா பன்னீர் மேகமே மார் மீது பூவாகி விடவா விழியாகி விடவா நாதம் என் ஜீவனே. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. இவன் நாதம் தரும் சுகசுரங்கள் எந்தன் தேவி உந்தன் சமர்ப்பணங்கள். ஓகே, ஸோ வியூவர்ஸ் நம்ம 12 கண்டஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாடி முடிச்சிட்டாங்க. நம்ம ஜட்ஜஸ்லாம் உண்மையிலேயே ரொம்ப பாவங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக பண்ணால் நம்ம ஜட்ஜஸ் என்ன தான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்து சட்டம் தன் கடமையை செய்யும். ஏதாவது பேசி ஈஸி ஒரு முடிவு எடுத்து டாப் 3 கண்டஸ்டன்ஸ் யார் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் வந்துச்சு. ஸோ நானும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பார்த்துலான்னு நினைக்கிறேன். ஸோ வியூவர்ஸ், ஹாய் ஜட்ஜஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஜோன் ஆடிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதிலேருந்து டாப் 3-ஆ இல்லை டாப் 4-ஆ செலக்ட் ஆக போகிறாங்கன்றது தெரியல. ஸோ ரிசல்ட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாமா? என்னாச்சு அனிதா மேம், 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? ஒரு வழியாக ரிசல்ட் என்னன்றது தெரிஞ்சுதா? அந்த 4 பேரா இல்லை 3 பேரா யாரு? வழக்கமாக எல்லா இடத்துலையும் நடக்கிற பிரச்சனையே தான் எங்களுக்கு. எங்கேயுமா? இங்கேயும் அதே பிரச்சனை. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேரை யார் விடுறது யாரை இது பண்ணிக்கிறது. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஈக்குவலாக இருக்காங்க எல்லாருமே. ஓகே, ஸோ இங்கேயும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஓகே சுஜித் சார், என்ன எல்லாரும் ஜட்ஜஸ் நீங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் வந்துட்டீங்களா? அந்த டாப் 3 யாருன்றது தெரிஞ்சுக்கலாமா? Can I have Ratnakumar on stage? கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கு, நம்பிக்கை இருந்தது எனக்கு. ஆக்சுவலி இதில் இன்னொன்று ரத்னகுமார் கொண்டு சொல்லணும். காலம்பரை அவர் பாடும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இவர் செலக்ட் ஆவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குல்ல. ஓகே, அவர் வந்து தமிழ் உச்சரிப்பெல்லாம் கொஞ்சம் சரியாக இருக்கணும்னு சொன்னோம். அந்த அந்த இடைப்பட்ட நேரத்தில் போய் தமிழெல்லாம் நல்லா அது நல்லா பர்ஃபெக்டாக பாடினாரு. அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் நான் வந்து டிப்ஸ் கொடுத்தேன், அவர் வந்து சரி பண்ணிட்டாரு. ஏன்பா சொல்லப்பா. இது பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கார்டிங்கில் பாடுறதுக்கு எத்தனையோ சிங்கர்ஸ் இருந்தால் கூட ரெக்கார்டிங்க்கு திரும்ப திரும்ப ஒரு சில சிங்கர்ஸையே கூப்பிடுவாங்க. ஓகே, அதுக்கு காரணம் என்னன்னா சீக்கிரத்தில் யார் வந்து கிராஸ் பண்ணி பாடுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா? அந்த குவாலிட்டி இவர்கிட்ட இருக்கு. வாவ், சூப்பர்.
எங்கேயோ போயிட்டீங்க கெத்து சூப்பர். அடுத்து மேம், அடுத்த கண்டஸ்டன்ட். ஸோ அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு. ஐ திங்க் ஷி சாங் ரியலி வெல். கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி உடம்பு சரியில்லாமல் பாடினாங்க. நாகநந்தினி. நாகநந்தினி கங்க்ராட்ஸ். நீங்கள் வேற வினைதா மேம் மனசை கொள்ளை அடிச்சிட்டீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பி மேம். ஓகே, என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணேன். தேங்க்யூ. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாங்க. நீங்கள் அப்சல்யூட்லி லைக் ரொம்ப நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. தேங்க்யூ. ஓகே, அடுத்தது ஸ்ரீ கணேஷ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஜட்ஜஸ். ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து செலக்ட் ஆக முடியல என்னால். ஸோ அதனால தான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வந்து மதுரையில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் லாட் மேம். திரும்ப இப்படி ஒரு கம்பேக் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல சேஞ்சஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு வாய்ஸ்ல. சூப்பர். வாய்ஸ்லயே இருக்கு, பாடுற மெத்தட் இருக்கு இல்லையா, அதுலயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சரி, ஓகே, டாப் 3 தானா? முடிஞ்சுதா நம்மளோட ஃபைனலிஸ்ட்? இதுல என்னன்னா பொதுவாகவே 3 தான் செலக்ட் பண்ணோம் இல்லையா. இன்னொருத்தரை வந்து அவங்க ஓரளவுக்கு கொண்டு வந்துடலாம், நல்லா பாடி கொண்டு வந்துடலாம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில 3 பேரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து காயத்ரி மந்த்ராவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். எஸ், எப்போவுமே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஃபைனலிஸ்ட் டாப் 3 அப்படி தான் இருப்பாங்க. ஒரு எக்ஸப்ஷனாக பார்த்தீங்கன்னா உங்களையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. காயத்ரி மந்த்ராக்கு ஒன்று சொல்லணும். நேற்று நீங்கள் பாடினீங்க இல்லையா, ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து பாடும்போது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் உங்களுக்கு கூட கமெண்ட் சொன்னேன், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் மாதிரி பாடுறீங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அது ரொம்ப பொறுப்பு உங்கள் மேலே ரொம்ப கூடுன மாதிரி நினச்சிட்டீங்க போல இருக்கு இல்லையா. இன்னும் பெட்டராக கொடுக்கணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிடுச்சது நீங்கள் நினச்சதில். பட் ரொம்ப நல்லா இருக்குது, வாய்ஸ் நல்லாயிருக்கு. கொஞ்சம் இன்னும் நல்லா கவனித்து என்ன ஸ்ருதியில் எடுக்கணும், ஸ்ருதி கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுங்க. எப்போவுமே பாட்டு வந்து அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த 4 பேருக்கு ஒரு பெரிய கங்க்ராட் சொல்லிவிட்டு ஆல் தி பெஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அண்ட் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் செட் பேஸஸ் ஷோலாம் பண்ண போகிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே. அண்ட் ஜட்ஜஸ் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மதுரை ஜோனில் வந்து ரொம்பவே சூப்பராக ஜட்ஜிங் பண்ணிங்க அண்ட் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க 3 பேரும். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் 3 பேரையுமே பார்த்தீங்கன்னா அடுத்து திருச்சி ஆடிஷனில் வந்து நான் எதிர்பார்க்குறேன். அங்கே வந்து சந்திக்கலாம். பாய் மேம். தேங்க்யூ. பாய். பாய். என்ன வியூவர்ஸ், மதுரை ஜோனோட ஃபைனல் லெவல் ஆடிஷன் பார்த்துருப்பீங்க. செலக்ட் ஆன அந்த 4 டாப் கண்டஸ்டன்ட் யாருன்றதையும் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜோன்லேயும் டாப் 4 கண்டஸ்டன்ட்டும் அண்ட் திருநெல்வேலியிலையும் டாப் 4 கண்டஸ்டன்ட்டும் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து சென்னையில் நடக்க போகிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான இசை மேடையில் போட்டியிட போகிறாங்க. அண்ட் இவங்க கூட சேர்ந்து போட்டியிட போகிறவங்க 4 ஜோன்ல இருந்தும் வர போகிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து காத்துட்ருக்கணும் இல்லையா. அண்ட் அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறில் திருச்சி ஜோன் ஆடிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வாரம் உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். until then bye from ஜீவிதா. இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பவர்ட் பை உங்கள் சத்யா. இந்த ரவுண்டில் கண்டிப்பாக ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். ரொம்ப க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்குங்கிற ஆள் மட்டும்தான் செலக்ட் ஆவாங்க. குறுக்கு சிறுத்தவள என்ன குங்குமத்தை கரைச்சவள. செலக்ட் பண்ண சாங் வந்து ஓரளவுக்கு நல்லா பாடினாலே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மழைக்கிலே உன் கண்ணை கண்டேனே, விழி வழி நான் என்னை கண்டேனே, செந்தனே. கார்த்திக் நின்று பாடுற மாதிரி இருக்கு. நீங்கள் பாடுற பிக் ஃபேன். புரியுது, தெரியுது. டாப் 4 யாருன்றதை தெரிஞ்சுக்க போகிற டைம் வந்தாச்சு. ஸோ ப்ளீஸ் கால் த நேம்ஸ்.